ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதர்ன் ஃபுட் தமிழில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிரெட் சில்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சதர்ன் ஃபுட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் சில்லி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பிரெட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நான் இப்போது ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை, கண்ணாடி மாதிரி வந்தால் போதும். இதில் நான் ஒரு அரை பச்சை கொடைமிளகாயை வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த கொடைமிளகாய் வெங்காயம் எல்லாமே ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னுமே கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நம்ம சிகப்பு மஞ்சள் கொடைமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதில் நான் இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். நீங்கள் இந்த டிஷ்ஷில் இந்த சாஸஸ்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாஸ்லேயே உப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் இன்னும் இந்த டிஷ்ஷில் உப்பு சேர்க்கல. செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க சாஸ் எல்லாமே இந்த பிரெட்டோட எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுருங்க லோ ஃப்ளேமில். இப்போ இதில் நம்ம கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.